நான் என்ன சொல்றேன்னா சரவணா, நம்ம ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டோம். வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த நாத்தம் முடிச்ச இடத்துலயும் வெளியில மழை பெஞ்சா குடைய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாப்புல, இந்த ஓட்ட குடிசையில குடைய பிடிச்சிட்டு நிக்கணும்னு நம்மளுக்கு தலையெழுத்தா என்ன? பேசாம பெசல் நகர்ல ஒரு தெரி பெட்ரூம் இருக்கிறாப்புல ஒரு அபார்ட்மெண்டா வாடகைக்கு எடுக்கிறான். உனக்கு ஒரு ரூம்பு, எனக்கு ஒரு ரூம்பு, போனா போயிட்டு போகுது. இந்த ஒளி ஓவியனுக்கு ஒரு ரூம்பு. மியூசிக்குன்னு பேர்ல நம்மளை கொல்லாம கொண்டு பாதி சாமம்னு பார்க்காம ஆர்னி பெட்டியும் மிருதங்கத்தையும் அடிக்கிறாங்களே இந்த மியூசிக் டைரக்டர். கவிதைங்கிற பேர்ல கொல்லாம கொண்டு குமிக்கிறானே இந்த கவிங்க. இவங்களுக்கும் ஒரு ரூம்ப தெரியாம சொல்லிவிட்டப்பா, போனா போயிட்டு போட்டு பால்கனியில செட்டில் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இவங்க கத்துற கத்துவும் அடிக்கிற அடியும் காத்தோட ஆவியா பறந்து போட்டு. நான் எதுக்காக சொல்றேன் சரவணா, நம்ம சேண்டு ஹீரோ ஆயிட்டோம். சேண்டு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நம்மளை பாக்குறதுக்கு நமிதா, திரிஷா, நயன்தரா டைட்டானிக் படத்துல கப்பல் முனையில கைய விரிச்சுக்கிட்டு ஒரு செவத்த புள்ள நிப்பாளே, அவ யாரா மியூசிக்கு? கேட் வின்ஸ்லெட். இதுக்குதான் படிச்ச பயில கூட வச்சுக்கிறோம்னு சொல்றது. இப்படி ஆளுக நம்மளை தேடி வருவாங்க. இப்படி தேடி வரும்போது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இமேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் சரவணா. அதுக்கா இங்கே இருந்தா அப்படி பேசாம இங்க இருந்து அங்க ஷிஃப்டிங் பண்ணிடுவோம். என்ன நான் சொல்றது? என்னடா ஒளிவியா, என்னடா கவிங்க, என்ன மியூசிக்கு? எனக்கு என்னமோ சொல்றதா மச்சி சரியா படுது. படுண்டா படும், உனக்கே படாது. டேய், இன்னைக்கு பணம்னு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே. நேத்து எப்படி இருந்தோன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? இந்த ஐடி காரனுங்க பண்ண இம்சனால வீடே கிடைக்காம தெரு தெருவா அலைஞ்சப்போ இந்த குப்பம் தாண்டா நம்மளுக்கு இடம் கொடுத்துச்சு. நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சது சினிமாவா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது காரணம் இந்த குப்பண்டா. எப்படா அவங்களுக்குலாம் அப்படி யோசிக்க தோணுச்சு? அசிங்கமா இருக்குதுடா. நமக்கெல்லாம் வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் வசதியான இடத்த தேடி போறது ஒரு ரகம்னா, இருக்கிற இடத்தையே நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சிக்கிறது இன்னொரு ரகண்டா. நான் அதுல 2வது ரகண்டா. சரவணா, ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லிட்டு, நல்லதோ கெட்டதோ நான் உங்களோட இருக்கேன்டா. என்னை மட்டும் விட்டு போயிடாதீடா. அமிதா மேல சத்தியமா எனக்கு நயன்தரா வேணாம், டைட்டானிக்கு வேணாம். இனிமேல அப்படி பேச மாட்டேன்டா, மன்னிச்சுக்கிறீங்கடா. ஏன் ஹீரோவுக்கு மட்டும்தான் ஹீரோ நீ போடுவீங்களா? சேண்டு ஹீரோக்குன்னா ஹீரோ நீ போட மாட்டீங்களா? நாங்கன்னா நான் சும்மாவா? முதல்ல சேண்டு ஹீரோ நீ புக் பண்ணு, அதுக்கப்புறம் என் கால் சீட்டை தாரு. கேமரா இல்லாமல் கூட நீ ஷூட்டிங் எடுக்கலாம், ஆனால் நான் இல்லாமல் எடுக்க முடியாதுடி. என் கால் சீட்டு வேணுமா வேணாமா? ஏய் ஏய் ஏய், என்னடா தூக்கத்தில் உளறிட்டு இருக்க? ஏய் ஸ்திரே, 650 ரூபா எப்போ தருவேன்? காலையிலே பேஜார் பண்ணாதப்பா, அடுத்த வாரம் தரேன் போப்பா. அடுத்த வாரம் தள்ளி வச்சுக்க. பிச்சு பிடியும் பிச்சு கட்டிங் தரேங்க. ஒரு மாசமா என் ஷர்ட்டை தேய்ச்சிக்கு நிக்கிறேன். 5 நிமிஷத்துல தரேன்ப்பா. நீ எப்ப தருவ? துட்டு வந்த உடனே கொடுத்துறேன். எப்ப தருவேன்? இப்பதான் லைட்டா சுத்தி ஏத்திக்கு நிக்கிறேன். டியூட்டி மேல போய் கை மேல கிடைச்ச உடனே கொடுத்துறேன்ப்பா. அதான்ப்பா, எப்ப தரீங்க? என்ன அது திரும்ப திரும்ப தேஞ்ச ரெக்கார்டு கணக்கால அத்தையே சொல்லிக்கு நிக்கிறேன். ஓ மூஞ்சிலேயே கைய வைக்க கட்டிங்க. ஆஹா, காலையிலே கலவரத்தை ஒண்ணு வந்துட்டாயலா. இவங்கள போய் விலைக்கு விடலாம்னா இவங்கள்ட்ட 1500 ரூபா வாங்கியிருக்கோம். மதுரை உன் சேண்டுகிற புல்டப்பை இப்படி மெயின்டைன் பண்றா? அவங்க அவளை பிரச்சனை பண்ணி இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்கா. போக்கா போய் உன் புருஷனை விலைக்கு கூட்டுவா. இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. காலையில அவுத்துற வேண்டியதுதான். நீ அவங்கள கரெக்ட் பண்ணு, நான் உன் கல்லாவை கரெக்ட் பண்ணிட்டு போறேன். என்ன ஒன்னத்தையுமே காணா? காசை கல்லாவில் விடுவாருன்னா பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த சொல்லி சொக்க ஒரு பிடில் கொடுத்தானா ராயபுரம் என்ன ஆளுங்க அத்தனை பேரும் என்ன என்ன நடந்துக்கிச்சு தெரியுமா உனக்கு? ஏய் என்னன்ற நீ ஒரு வீரனா பாத்து என்ன கொடுத்த காசை கேக்குறீங்க? வாயா வா. ஏய் எவனாச்சு நான் சொல்லிட்டேன் நான் யாருன்னு காட்றேன். அடச்சே போயாடா, ஊருக்குள்ள போயா. போயா. இங்க பிள்ளைங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்ன யோ போயா போயா ஊருக்குள்ள அடிக்க போடுற. டேய் இத சீனா போடுறாங்க. போடா கைத கஸ்மால போடுறோம். ஏய் என்ன ட்ரெஸ் ஊக்குற நீ? டேடா கோட் அடிக்கிறல பேக் எங்கயா காணோம்? செத்த
கிளிக்கு நேத்துக்கு கூண்டு ஆவரியா சத்த கிளி சொல்லியா நீ உசுப்பிட்டு உரியடி கொஞ்சோடு புடிச்சு ராவடியா படி நடக்க மௌன மல்லிகா அம்மா நேரம் சவுண்ட் கொடுத்துருந்தானுங்க சவுண்டே சும்மா சவுண்ட் விட்டுங்க சவுண்ட் பண்ணிட்டாளுங்களா? எப்ப விடுங்கடா சவுண்ட் பார்க்கலாம் என்னடா லுக் என்னடா ஏய் ஆமா ரெண்டு பேரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்குத உள்ள ஏதாவது பசுமாலம் ஏய் உங்க மேட்ரு ரெடி ஆச்சுன்னு போய்க்கு நிக்கிறீங்க எனக்கு கட்டிங் மீட்டர் கொடுங்கடி